அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நான் உங்களுக்கு உத்தரவாதம் தர்றேன். நீ கொடுக்குற உத்தரவாதத்தை எல்லாம் என்னால நம்ப முடியாது. ஒன்னையே என்னால நம்ப முடியாது. அப்புறம் எப்படி? நீங்க நம்பிதான் சார் ஆகணும். நம்ப முடியாதுமா. எதை வச்சு நம்ப சொல்ற? என்ன நம்பிதான் சார் ஆகணும். எப்படி நம்ப சொல்ற? எதை வச்சு நம்ப சொல்ற? எப்படி நம்புறதுன்னா, எதை வச்சு நம்புறதுன்னா, சார் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு. நான் எப்படி சார் உங்கள் அண்ணனை இந்த மாதிரி மயக்க முடியும்? என்னையும் நான் சொல்கிறதையும் நீங்கள் நம்பலைன்னா இங்கே பாருங்க, என் புருஷன் கட்டின தாலி. நீங்க மேரிடா? ஆர் யூ மேரிட்? ஆமாம் சார். அப்போ உங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் ஃபாரின்ல இருக்காரு. எங்களோடது லவ் மேரேஜ். ஆனால் சார் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. இது நான் வெளியவும் யார்கிட்டையும் சொன்னதில்லை. இப்போ உங்ககிட்ட தான் முதல் தடவையாக சொல்லியிருக்கேன். நீங்கள் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க சார். இது கூட நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். எங்களுக்கு கல்யாணம் ஆனது யாருக்குமே தெரியாது சார். ப்ளீஸ் சொல்லிடாதீங்க யார்கிட்டையும். யாருக்குமே தெரியாதுன்னா யாருக்கு? யாருக்குமே, எங்கள் வீட்டில் பாட்டிக்கு, அப்பாவுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியாது. ஓ, உங்க ஹஸ்பண்ட் எந்த கண்ட்ரியில் இருக்காரு? விட மாட்டார் போலையே. அவர் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்காரு சார். ஓ, ஒர்க் பண்ணுறாரா? எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு? கம்பெனி நேம் தெரியாது. கான்ட்ராக்ட் பேசிஸில் போயிருக்காரு. ஓ, உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன? ஐயையோ, நான் என்னத்த சொல்லுவேன்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்படியே விட்டுருவாருன்னு பார்த்தேன். உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பேர் அழகர் சார். அழகரா? ஆமாம், அழகர். கல்லழகர். கல்லழகரா? ஆமாம் சார், அவங்களோட குலசாமி பேர். ஓ, அப்படியா? ஆமாம், அவங்க வீடு எங்கே இருக்கு? ஐயோ, ஏன் யாருக்குமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது நாங்கள் 2 பேர் வேறு வேறு கேஸ்ட். அதனால கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு நாங்களா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அவர் வேலை முடிச்சுட்டு வந்ததும் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லுவோம். போதும், இதோடு நிறுத்திக்கோங்க. ஓ, ஓஹோ, சரி சரி. அப்பாடா, நம்பிட்டாரு. சரி, இனிமேலாச்சும் என்ன நம்புவீங்க தானே? நான் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரலாமா? ஆஹா, அது எப்படி? இங்கே பாருங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதனால நீங்கள் எங்கள் அண்ணன் பக்கம் திரும்ப மாட்டீங்க. ஓகே, அது வரைக்கும் நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட டிசிப்ளின் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து பிளான் பண்ணி என் அண்ணன்கிட்ட இருக்கிற சொத்தை பூரா வாங்கிட மாட்டீங்கன்னு என்ன எனக்கு நிச்சயம்? ஏதாவது பிளான் பண்ணி ஐயோ, சொல்லுங்க மேம். மரியாதையெல்லாம் கொடுக்குறாரு திடீர்னு. சார், அப்படி பணத்துக்காக பிளான் பண்ணி ஏமாத்துறவங்களா இருந்தா இப்படி தாலி கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வருஷக்கணக்கா என் வீட்டுக்காரர் அங்கே வெளிநாட்டில் இருப்பாரா சார்? லாஜிக்காக தான் இருக்குது உங்கள் பாயிண்ட். அவரும் வேலைக்காக தான் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. நானும் வேலைக்காக தானே சார் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் தானே சார் கூப்பிட்டீங்க. சரி, சேலரி அதிகமாக இருக்கேன்ட்டு வரலான்னு பார்த்தேன். அதுவும் இல்லாமல் வாக்கக்குட்டி என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான். எனக்கும் அவன்னா ரொம்ப பிடிக்கும். அதான் பாயிண்ட். ஸ்கூல்ல அத்தனை குழந்தைங்க உங்ககிட்ட படிச்சாங்கல்ல, அது என்ன எங்க வாக்கக்குட்டி மேல மட்டும் இவ்வளோ பிரியம்? சார், அவனுக்கு அம்மா இல்லைன்ட்டு என்கிட்ட பிரியமாக பழகினான். எனக்கும் அவனை பிடிச்சிருந்தது, அதனால நான் பழகினேன். அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா ஒரு 2-3 நாள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு சொல்லி என்னை பார்த்துக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் நாங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம். வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம். நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான், நீங்கள் அவனை வச்சு நான் உங்கள் அண்ணனை மயக்கிடுவேன்னு தானே நினச்சிங்க, அதை சொன்னேன். ஒரு 6 மாதத்துக்கு தானே சார். அதுக்குள்ளே வாகக்குட்டிக்கு குணமாயிருச்சுன்னா என்னைய வேலையை விட்டு நிறுத்திடுவீங்க. என் வீட்டுக்காரர் வந்தாருன்னா அவர் கூட நான் போயிடுவேன். அவரை என்னை கூட்டிகிட்டு போயிடுவார் சார். ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். சரி சரி, நீங்கள் வேலைக்கு வாங்க. அப்பா, நம்பிட்டாரு ஒரு வழியா. சார், அப்புறம் எனக்கு கல்யாணமான விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ். யாருக்கும் தெரியாது சார் இது. நீங்கள் யாராவது ஒரு ஆளுக்கிட்ட சொல்லிட்டா கூட போதும். ஒன்று தொட்டு அப்படியே இந்த விஷயம் பரவிடும். அப்புறம் பிரச்சனை ஆகிடும் சார் எங்கள் வீட்டில். ஓகே, ஐ எம் அ ஜென்டில்மேன். என்னை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்கன்னா அதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஓகே, சொல்லலை. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரலாம் தானே? வாங்க. பட் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். எந்த தப்பு தண்டாவும் நடக்கக்கூடாது. எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். சரிங்க சார்.
வேலைக்கு வந்தோமா, வாகா குட்டிக்கு பாடம் சொல்லி கொடுத்தோமா, அவனை பத்திரமா பார்த்துக்கிட்டோமா, இதை மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாம உங்க கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்க வீட்டில் திரும்பக்கூடாது. சரிங்க சார். ஓகே, நான் வரேன். சரிங்க சார். ஆத்தி, இது மட்டும் ராஜுவுக்கு தெரியணும், அவ்வளவுதான். முதல்ல தாலியை எடுத்து உள்ள போட்டுருவோம். பல வருஷமா பத்திரமா வச்சிருந்த தாலி இன்னைக்கு யூஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்கடா? உங்க பாட்டிக்கு வேற வேலை இல்ல. சரி, வேற என்ன பாட்டு தெரியும்? எங்க பாடு. கரடி மாமா, கரடி மாமா, எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போறேங்க. கம்பளி சட்டை நல்லா இருக்கு, யாரு தந்தாங்க? கடவுள் தந்த சொத்துதாங்க, வேற யாருங்க? நல்லா இருக்கே இந்த ரைம்ஸ். இது யார் சொல்லி கொடுத்தாங்க? இது என்னோட சுக்கி ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு நிறைய பாட்டு தெரியும். பா பா. என்னப்பா என்னப்பா? சுக்கி ஃப்ரெண்ட் நாளைக்கு வந்துருவாங்கல்லப்பா. வந்துருவாங்கப்பா, வந்துருவாங்க. எத்தனை மணிக்குப்பா வருவாங்க? 8:45 இங்க இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா, தம்பிய நாளைக்கு சீக்கிரமே எழுப்பி விட்டுருங்கப்பா. தம்பி சீக்கிரமே குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவான். சரி, சீக்கிரமாவே எழுப்பி விட்டுறலாம். வாஹா, இங்க பாரு. என்ன டார்லிங்? உங்க மிஸ் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. என்ன ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு? எதுக்குன்னா அப்படித்தான். உனக்கு உன் டார்லிங் பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல உன் மிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டா? எனக்கு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட். அப்படியெல்லாம் 2 பேருமே எல்லாம் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும். எனக்கு ரெண்டு பேருமே நல்ல சுக்கி ஃப்ரெண்ட், ராஜு சார் ஃப்ரெண்ட், காளி மாமா ஃப்ரெண்ட், மூட்டி மூட்டி ஃப்ரெண்ட், ஆச்சி பாட்டி ஃப்ரெண்ட், எல்லாருமே ஃப்ரெண்ட். உன் டார்லிங் பேர் வரவே இல்ல. டார்லிங் எப்பவுமே ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். நான் தான் ஃபர்ஸ்டா? அப்போ நான் சொல்றத நீ கேட்கணும் தானே? கேப்பேன். அப்படின்னா உன் மிஸ் கிட்ட நீ ரொம்பலாம் பேசக்கூடாது. என்ன, அவங்க பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னா பாடம் கற்றுக்கணும். விளையாண்டா கூட சேர்ந்து விளையாடு, ஓகே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடிக்கு நீ அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாலாம் இருக்கக்கூடாது. எதுக்கு? எதுக்குன்னா அப்படித்தான். இப்போ எனக்கெல்லாம் நீ மட்டும்தான் ஃப்ரெண்ட், நான் உங்ககிட்ட மட்டும் தானே பேசுறேன். அப்போ நீ எனக்கு மட்டும் தானே ஃப்ரெண்டா இருக்கணும். டார்லிங், நீங்க உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க தானே? என்ன பார்த்து நான் என்ன பண்ணேன்? குட்டி, உனக்கு யார் சொன்னது எனக்கு அப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு? தம்பிக்கு தெரியும். அவங்க ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப டார்லிங் இல்லாத போது அவங்க உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தானே டார்லிங்? சீச்சி, அவெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. ஃப்ரெண்ட் இல்லனா யாராவது வீட்டுக்கு வருவாங்களா? வரவே மாட்டாங்க. இப்போ எனக்குனா என் சுக்கி ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. என்னப்பா? ஆமாப்பா. டார்லிங், உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரிக்கு வாகாவுக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓஹோ, என் கேர்ள் ஃப்ரெண்டும் உன் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒண்ணா? ஆமா, அவங்களுமே அவ்வளோ பெருசா இருப்பாங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அவ்வளோ பெருசா இருந்தாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டும் அவ்வளோ பெருசா இருந்தாங்க. ஒண்ணுதான். நீ வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட. சரி, நீயும் நானும் ஒண்ணா? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? தம்பியுமே ரொம்ப சாப்பிடுறான். இப்ப சீக்கிரமாவே டார்லிங்
ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா. அதுவும் தம்பி காம்ப்ளான் குடிக்கிறான். காம்ப்ளான் குடிச்சா பெரிய பெரிய ஆளா போயிடலான்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. தம்பி 2 தரம் காம்ப்ளான் குடிக்கிறான். சீக்கிரமாவே பெரிய பிள்ளையா போயிடுவான். அப்ப என் ஃப்ரெண்ட் மாதிரி நானும் பெரிய ஃப்ரெண்டா, என் ஃப்ரெண்டுக்கு பெரிய ஃப்ரெண்டா நான் போயிடுவேன். நீ பெரிய பிள்ளையா போகும்போது உன் ஃப்ரெண்டு உன்னை விட பெரிய பிள்ளையா போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. அது எப்படி நீ மட்டும் பெரிய பிள்ளையா போவ, உன் ஃப்ரெண்டு மட்டும் பெரிய பிள்ளையா போக மாட்டாங்களோ? போக போக மாட்டாங்க. அதெல்லாம் போவாங்க. அப்பா அப்பா என் ஃப்ரெண்ட் பெரிய பிள்ளையா, என்னையோட பெரிய பிள்ளையா அப்பம்மனா போயிடுவாங்களாப்பா? அது எப்படிப்பா போவாங்க? இப்போ அப்பா எப்படி இருக்கேன், பாட்டி எப்படி இருக்காங்க, உன் டார்லிங் எப்படி இருக்காரு, நீ எப்படி இருக்க? சின்ன பிள்ளையா இருந்துட்டு பெரிய பிள்ளையா வளர்ந்துருவாங்க. பெரிய பிள்ளையா வளர்ந்ததுக்கு அப்புறம் வயசு தான் கூடும், இன்னும் வளர்ந்துக்கிட்டேவா போவாங்க? அப்படிலாம் போக மாட்டாங்க. போக மாட்டாங்க டார்லிங். ப்ரோ நேரமாகுது, நீ என்ன ஏன் முழிச்சிட்டு இருக்க? தூங்கு. எனக்கு மட்டுமாடா நேரமாகுது, உனக்கும் தான் நேரமாகுது. சரி பிள்ளைய கொடு, பிள்ளைய தூங்க வச்சுட்டு நான் தூங்குறேன். இவனை நான் தூங்க வைக்கிறேன் இன்னைக்கு, நீ தூங்கு. நான் அப்பா கிட்ட தான் தூங்குவேன். ஒரு நாளைக்கு டார்லிங் கிட்ட தூங்கு. அப்பா என்னைய அப்பா மேல போட்டுக்கிட்டு தட்டி கொடுத்துக்கிட்டே கதை சொல்லுவாங்க. நானும் உனக்கு கதை சொல்றேன்டா. என்ன கதை? உங்களுக்கு டார்லிங் ஆடு கதை தெரியுமா? ஆடு கதையா? ஆஹா தெரியாது. சிங்கம் கதை, லயன். அது என்ன கதை? நான் யூடியூப்ல பார்த்து சொல்றேன், நீ வா. பேப்பர்னா என்ன ப்ரோ கேள்வியா கேக்குறான்? கேட்டா பதில் சொல்லு. இவனை என் கூட வந்து தூங்க சொல்லு. இத்தனை வருஷமா இல்லாம திடீர்னு உன் கூட வந்து தூங்குன்னா அவன் எப்படிடா தூங்குவான்? அம்மா கிட்டே போய் தூங்க மாட்டான். அப்ப நானும் இங்கேயே உன் கூட தான் தூங்குவேன். அதான் 2 பேர்ல யார் சின்ன பிள்ளைன்னே தெரியல. பேசாம நாளையில இருந்து நீயும் வீட்ல இருந்து பாகாவோட மிஸ் கிட்ட பாடம் கத்துக்கோ. பாரு நான் இங்கே தான் தூங்குவேன் உன் கூட. சரி நீ அந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். குட்டி பிள்ளை நடுவுல படுக்கட்டும். அப்பா நான் உங்க மேல தான் தூங்குவேன்ப்பா. நீ வாக குட்டியை உன் மேல போட்டுக்கோ, நான் உன் பக்கத்துல படுத்துக்கிறேன். ஏண்டா நைட்டோட நைட்டா வந்து யாராவது என்ன தூக்கிட்டு போயிடுவாங்களா என்ன? நான் உன் கூட உன் பக்கத்துல தான் தூங்குவேன். சரிடா வா தூங்கலாமா டார்லிங்? தூங்கலாம் டார்லிங். உங்களுக்கு பயமா இருக்கா? ஆஹா சரி சரி. தம்பி இருக்கா, பத்திரமா பாத்துக்கிடுவான். பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்ன இல்ல. டேய் இங்க பாரு டார்லிங், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. உங்க மிஸ் கிட்ட நீ ரொம்ப க்ளோஸாலாம் இருக்கக்கூடாது. டேய் வா வா வந்து தூங்கு வா. இன்னொரு தடவை ஹாஸ்பிட்டல் போறப்பல வச்சிடாத, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. வா வந்து படு, வா பிள்ளைய கொடு. ராஜு ரெடி ஆயிட்டேன்டா. அது பார்த்தாலே தெரியுது. அம்மா எப்படி போற? காலையிலே கேஎஸ்ஆர் வீட்டுக்கு போய் கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சுக்கியை பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. ஆஹா சாயங்காலம் காலையில் துளசி மிஸ் அவங்க வீட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு சாயங்காலம் திரும்ப ட்ராப் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு நேத்தே. ஓஹோ பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு கார் அனுப்புகிறாரு. ஆமாடா பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ. நீ அங்கே இருக்கங்கிற நம்பிக்கையில் தான் இவளை அனுப்புகிறேன். இவன் மேலையெல்லாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏண்டா நீ ஒன்றும் வருத்தப்படாத சுக்கி, அவன் சொன்னதை நினச்சி. ஏண்டா டேய் நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோ. இன்னும் 2 நாள் தான், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டா. ராஜு என்னால் சத்தியமாக முடியலடா. நான் பேசாமல் என்னோட லவ்வை அவர்கிட்ட சொல்லிடட்டா? அவர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடட்டா? அவர் கண்ணை பார்த்து என்னால் பேசவும் முடியலடா. நீ வந்து எனக்காக பேசுடா ராஜு, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லுவா பாரு. டேய் வேணாண்டா. ஏண்டா இப்படி மட்டும் அவ சொல்லலன்னு வையேன், என் தலையை நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்டா. அப்படின்னு திருப்பதிக்கு ஒரு 3 டிக்கெட் போட்டு வைடா காளியா. நீ ஒருத்தி சும்மா இரேன் சுக்கி. அவனை சும்மா இருக்க சொல்லு. அடே சும்மா இரேண்டா. சரி பேக்ல என்னென்ன வச்சிருக்கான்னு காளு. ஏன் அதை அவன் வாயை திறந்து கேட்க மாட்டானோ? என்னதான் சுக்கி பேக்ல வச்சிருக்க சொல்லேன். எப்பயும் போலதான், எப்பவும் இருக்கிறது தான். அது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸ்ல என்ன சாப்பாடு வச்சிருக்கான்னு காளு. தயிர் சாதம். அப்படியே வாயிலே அடி, இந்த போய் சொல்ற வாயிலே அடி. வெஜிடபிள் பிரியாணி தானே வச்சிருக்க.
டேய் இந்தா அங்க காலு. ம் ம் போடு முதுகுல 2 போடு. அப்புறம் எதுக்கு தயிர் சாதம்னு சொன்னேன்? சொன்னா அவன் வைவான், அதான் தயிர் சாதம்னு சொன்னேன். வர வர ரொம்ப பொய் பேச கத்துக்கிட்டா இவ. சரி இப்ப தயிர் சாதம் கொண்டு போனா என்ன, வெஜிடபிள் பிரியாணி கொண்டு போனா என்ன? அந்த வெஜிடபிள் பிரியாணி எதுக்குன்னு காலு. வாகா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு தான் அவனுக்கும் சேர்த்து கொண்டு வரா. கொண்டுட்டு போனா கொண்டுட்டு போகட்டும், உனக்கு என்னடா? ஏன் அவன் என்ன ஸ்கூலுக்கு வர்றான்? அவங்க வீட்டுக்கு தானே இவ வேலைக்கு போக போறா. அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லையா? இவ தான் போய் ஊட்டணுமா அவனுக்கு? போனோமா பாடம் நடத்தணுமா வேலையை பார்த்தோமா வந்தமான்னு இருக்க சொல்லு. நான் போகவே இல்லை போ. ரொம்ப சந்தோஷம், வீட்லயே உட்காரப்ப. எதுக்கு நான் போவேன்? நீ செய்யறதும் சரித்தேன், அவன் திட்டுறதும் சரித்தேன், பேசாம இரு. இவன் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் சரின்னு சொல்லி தானடா நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன் அங்க போறதுக்கு. இப்போ எதுக்கு வஞ்சிக்கிட்டே இருக்கான்? என்னன்னு கால்றா அவனை? காலையில இருந்து இப்படிதான் கடுகடுன்னு இருக்கான், இல்ல நேரத்துல இருந்து இப்படிதான் இருக்கான். ஏண்டா நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணு. என்னன்னு முட்டிக்கோங்க, நான் போறேன். ஏய் ஏய் சுக்கி, போ. ஏய் இங்க பாரு. ஒன்னும் தேவையில்லை போ. நேத்து நான் இல்லாத நேரம் கேஎஸ்ஆர் தம்பி இங்க வீட்டுக்கு வந்திருந்தார் போல. உனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லலேனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எதுக்கு வந்தாரு? சும்மாதான். ஆமா சும்மா வருவாரு, சுமந்துக்கிட்டு வருவாரு. மரியாதையா சொல்லு, எதுக்கு வந்தாரு? வந்து உன்னை எதுவும் திட்டினாரா? இல்லையே. அந்த மனுஷன் வந்தாலே உன்னை திட்டுறதுக்கு தானே வருவாரு. எதுக்கு வந்தாருன்னு சொல்லு, என்ன சொன்னாரு? அது வழக்கம் போலதான், வேலைக்கு வர வேண்டாம், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன், வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? உண்மைய சொன்னேன். அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்தன்னா பாரு. பெரிய மாணிக் பாஷா இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, உண்மையை சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னேன்னு சொல்லு. சத்தியமா ராஜு, உண்மையத்தான் சொன்னேன். அப்புறம் என்ன, எனக்கு இன்னொரு பேர் இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, மலர்விழி. அப்படியே மூக்கோட சேர்த்து குத்துனேன்னு வையேன். என்னடா நீ வச்ச பேர் ஒன்று துளசி, எங்க அப்பா வச்ச பேர் ஒன்று மலர்விழி, 2 பேர் இருக்குல்ல. கேஎஸ்ஆர் தம்பி கிட்ட என்ன சொன்ன அதை மட்டும் சொல்லு. வாகா குட்டியை ஒரு 6 மாசத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல, அதுக்காகத்தான் நான் வர்றேன். மற்றபடி என் மனசுல வேற எந்த நினைப்பும் இல்லை, என்னை நம்புங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. என்னை பார்த்தா பால் குடிக்கிற பாப்பா மாதிரி தெரியுதா என்ன? சத்தியமா இதை தாண்டா சொன்னேன். அவரும் நம்பி கேட்டுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் திட்டதான் செஞ்சாரு. வாகக்குட்டி மேல உங்களுக்கு என்ன அக்கறை அப்படி இப்படின்னு கேட்க தான் செஞ்சாரு. உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா வேற யாருக்குமே அக்கறை இருக்கக்கூடாதா அப்படின்னு நானும் கொஞ்சம் எதிர்னேன். சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு, வேலைக்கு வாங்கன்ட்டு போயிட்டாரு. நிஜமாவா? நிஜமா தாண்டா ராஜு, என்னை போக விடு. போறதுக்கு முன்னாடி ஆளாளுக்கு ஏன்டா இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறீங்க? போறதுக்கு முன்னாடி எவ்வளவு போராட்டம். நான் வேலைக்கு தானடா போறேன், ஏதோ வேட்டு கரகத்துக்கா போறேன். நீ தள்ளு, உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டே இருந்தா இப்படித்தான் ஏதாவது சொல்லி சொல்லி என்னை குழப்பிக்கிட்டே இருப்ப. கிளம்பு, நானும் கிளம்புறேன். எப்பப்பா ஒவ்வொருத்தனையும் சமாளிக்க முன்னாடி உயிர் போயிட்டு உயிர் வருது. நான் அங்க போன அந்த மனுஷன் என்ன பண்ண காத்திருக்காரோ தெரியல. ஏமா ஏமா ஏமா. வாப்பா காளி வா. வாகா குட்டியோட மிஸ் வந்திருக்காங்கம்மா. வாமா வா. வாங்க மிஸ், வெல்கம். வணக்கம்மா. குட் மார்னிங் சார். சரிம்மா சரிம்மா. குட் மார்னிங் டா தங்கம். குட் மார்னிங் சார். நான் என்ன சார் பண்ணணும்? சொல்றேன். காளி நீங்க கார்ல இருங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே சார். மிஸ், ஸ்கூல்ல உங்களோட ரெகுலர் ப்ரொசீஜர் என்னது? ஸ்கூல்ல காலையில வந்த உடனே ப்ரேயர் சார். அதுக்கப்புறம் ஒரு 2 ரைம்ஸ் சொல்லி கொடுப்போம், தமிழ் ஒன்று இங்கிலீஷ் ஒன்று. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாட விடுவோம். அப்புறம் ஸ்நாக்ஸ் டைம். அதுக்கப்புறம் பாடம் சொல்லி கொடுப்போம், ஏபிசிடி ஆனா அவனா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரைம்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் ஆயிடும். ஓகே, இது ப்ரீகேஜிக்கு இல்லையா? எஸ் சார். சரி ஓகே. இதுவே எல்கேஜி யூகேஜினா என்ன பண்ணுவீங்க? அதே தான் சார், நடுவில் கொஞ்ச நேரம் விளையாட வைப்போம், கொஞ்ச நேரம் தூங்க வைப்போம் சாப்பிட்டதும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும். வந்ததும் கொஞ்ச நேரம் விளையாடுங்க, அதுக்கப்புறம் பாடம் சொல்லி கொடுங்க, லைக் ஏபிசிடி, கலர்ஸ், ஆனா அவனா அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது போர் அடிச்சதும் ரைம்ஸ் ஏதாவது சொல்லி கொடுங்க, இல்லாட்டி கொஞ்ச நேரம் விளையாடுங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. அதே மாதிரி தான் ஸ்கூலில் நீங்கள் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்களோ அதையே இங்கேயும் பண்ணுங்க.
அப்புறம் மத்தியானம் வாகக்குட்டி சாப்பிட்டதும் கன்ஃபார்மாக ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் தூங்க வச்சிருங்க. அதை அவங்க பாட்டி பார்த்துப்பாங்க. அந்த டைமில் நீங்களும் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பிரேக் எடுத்துக்கோங்க. சரியா? ம் சரிங்க சார். நான் சொன்ன நேரத்துக்கு மேலே தூங்க வைக்க வேண்டாம், எழுப்பி விட்டுருங்க. மற்றபடி அவனுக்கு டிசிப்ளின், பிஹேவியர் அது எல்லாமே நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ பார்த்து சொல்லிக் கொடுங்க. உங்கள் மேலே எனக்கு ஃபுல் ட்ரஸ்ட் இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் ஸ்கூல்லையே நான் சேர்த்தேன். ஐ மீன் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்கூலில். ஓ சரிங்க சார். சரி. ஒரு 4 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருங்க. 4 மணிக்கு மேலே வெயில் கொஞ்சம் குறைஞ்சதும் கார்டனுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே விளையாட வைங்க. ம் சரிங்க சார். பையன் ரொம்ப அடம்பிடிக்க மாட்டான். அப்படியே அடம்பிடிச்சாலும் அவனை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. ஃப்ரீயாக இருங்க, கேஷுவலாக இருங்க. ம் சரிங்க சார். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இல்லை ஏதாவது கேட்கணும்னா அம்மா கிட்ட ஹெல்ப் கேளுங்க, அவங்க பண்ணுவாங்க. இல்லை அதுக்கும் மேலே ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நம்பர் இருக்குல்ல? ம் இருக்கு சார். அவ்வளோதான் மிஸ். நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். நீ ஆஃபீஸ் கிளம்பலையாட தம்பி? இதோ போகணும் ப்ரோ. கிளம்பு. இதோ போகிறேன். அதான் கிளம்பு, டைம் ஆச்சு. நீ எப்போ கிளம்புவ? இதோ நானும் கிளம்ப வேண்டியதான். உன் கூடயே நானும் வரேன், சேர்ந்தே போகலாம். நீ எல்காட் பக்கம் போவ, எனக்கு அந்த பக்கமாக இருக்க ஆஃபீஸ். இல்லைதான், நீ கிளம்பும் போதே நானும் கிளம்புறேன். அம்மா நான் போயிட்டு வரேம்மா. சரிப்பா, சரி போயிட்டு வா. சரிம்மா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரியா. ராஜா, அப்போ போயிட்டு வரட்டாடா தங்கம்? சரி, மிஸ் கிட்ட சமத்தா இருக்கணும், எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது. வாகா குட்டி குட் பாய்னு உங்க மிஸ் என்கிட்ட சொல்லணும். சரிடா தங்கம், அப்ப போயிட்டு வரேன். மிஸ் பாத்துக்குங்க. ஓகே சார். போயிட்டு வரேம்மா. சரியா கண்ணு, சரி. அம்மாடி, இந்தாம்மா துளசி. அம்மா, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிடாதம்மா. என் சின்ன மகன் கொஞ்சம் அப்படிதான், கோவக்காரன். ஊர்ல இருந்து வந்ததுமே உங்ககிட்ட தான் சண்டைக்கு மல்லுக்கு நின்னான்னு கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பெரியவங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. சரிங்கம்மா. வாக்காக்குட்டி சாப்பிட்டானா? ஐயய்ய, காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சாச்சு. பல்ல தேய்ச்சிட்டு பாலை குடிச்சிட்டு குளிச்சுட்டு டக்குன்னு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்காம்மா இன்னைக்கு. சமத்து குட்டி, உன் மேலே அம்பிட்டு பிரியும். நீ என்னம்மா அவனுக்கு சொக்குப்பொடி போட்ட? ஐயய்ய, சொக்குப்பொடியெல்லாம் ஒன்றும் போடலம்மா, நீங்கள் வேற. சும்மாவே உங்கள் சின்ன பிள்ளைக்கு என்னை கண்டா பிடிக்காது. அதுவும் சேர்த்தேன். உங்ககிட்ட பிரியமா இருக்கானே என் பேர பிள்ளை, அதான் கேட்டேன். எல்லாருக்கிட்டையுமே வாகக்குட்டி நல்லா தம்ம பழகுவான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை போல, அதான் நான் கொஞ்சம் நல்லா பேசவும் என்கிட்ட ஒட்டிக்கிட்டான். அப்படின்னு மட்டும் கிடையாது, ஆனால் அதையும் தாண்டி உங்ககிட்ட என்னமோ இருக்கு, அதனால தான் உங்ககிட்ட இப்படி ஒட்டிக்கிட்டான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுறதுனால என்னை பிடிச்சி போச்சு அவனுக்கு. சரிம்மா, வா உட்காரு, நான் உனக்கு டீ போட்டு தரேன். டீயை குடிச்சிட்டு வேலையை ஆரம்பி. இல்லைம்மா, எனக்கு டீ எல்லாம் வேண்டாம். காலையில் ஒரு தடவை டீ குடிப்பேன், அவ்வளவுதான். நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். அப்படியா? என் மகன் பெரியவனும் அப்படித்தான், காலையில் ஒரு தடவை டீ குடிப்பான், அதோட சரி. அடுத்து சாயங்காலம் ஒரு தடவை டீ குடிப்பான், அவ்வளவுதான். சரிங்கம்மா, சரி. நான் வேலையை ஆரம்பிக்கிட்டா? சரிம்மா, சரி. நீ வேலையை ஆரம்பிம்மா. ஏதாவது வேணும்னா என்கிட்ட காலு. என்ன? சரிங்கம்மா. குட்டி, முதல்ல பாடம் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடலாமா? இல்லைன்னா விளையாண்டுட்டு அப்புறம் பாடம் படிக்கலாமா? நம்ம ரைம்ஸ் படிப்போம். ரைம்ஸ் படிப்போமா? சரி. குட்டி பிள்ளைங்க உட்காருங்க, சமத்தா உட்காருங்க. சிட்டுக்குட்டி, எப்படிடா இருக்க? நல்ல வேலை, அவங்கெல்லாம் இருக்கும்போது நீ வந்து என் தோள் மேல உட்காராம போன. போ.